வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 30வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளைய திலகம் பிரபு கணேசன் நடிப்பில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் படமான கும்பக்கரை தங்கைய படத்தை பத்தி தாங்க. பங்காளி அங்க பாரு, தங்கத்தேர தவந்து வர்ற மாதிரி வர்றத. அட போடா, நடுவுல வருதே அது ஒண்ணுதான் தங்கம், மத்ததெல்லாம் ஐயம்பு தாளிக்கு பேர்ச்சம்பளம். பெத்தவளையும் பிறந்தவளையும் வீதியில விட்டுட்டு புடவை குடிக்க வந்துட்டானுங்க பொட்ட பசங்க. பெரிய ஜில்லா கலெக்டர் மங்கமான பேர் வச்சிருந்தா மதுரைக்கே ராணி நினைப்பா. ஆம்பளை பொம்பளை அடக்கலான்னு அந்த ஆண்டவனே படைக்கல. சாமி இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொழில மாத்திப்போமே. நிறுத்துக்கணே, இதுக்கு மேல பேசல குறவோட கிடைச்சிருவேன். இந்த உசுரா பொம்மைக்கு தான் இத்தனை நாள் நம்ம உசுரை காப்பாத்து. புடவையா கொடுக்குறீங்க, பிச்சு போடுவோம் படுவா. கும்பக்கரை தங்கையா 1991ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கலுக்கு வெளிவந்து தமிழ் திரையுலகிற்கு மாபெரும் வெற்றி அளித்திருந்ததுங்க. கங்கை மரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தை தயாரிப்பாளரான ராமு மச்சான் தயாரித்து முருகன் சினியாட்சினுடன் வெளியிட்டாங்க. இயக்குனர் கங்கை மரனுக்கு 13வது படமான கும்பக்கரை தங்கையா படத்தில் இளைய திலகம் பிரபு, கனகா, பாண்டியன், எம்என் நம்பியார் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம். அவ்வளவு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. கும்பக்கரை தங்கையா படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு இயக்குனர் கங்கை மரன் அவர்களும் தயாரிப்பு நிறுவனமும் முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மொத்த குழுவுக்கும் ஒரு ஷாக் நியூஸ் ஒன்று வந்துச்சு. அது என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் படமான தர்மதுரை படம் கும்பக்கரை தங்கையா படத்தை வெளியிடுறதா முடிவு செஞ்ச அதே தேதியில வெளியிடுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செய்தி கும்பக்கரை தங்கையா படக்குழுவிற்கு ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனர் கங்கை மரனும் எதை பத்தியும் கவலைப்படாம கும்பக்கரை தங்கையா படத்தை வெளியிடுறதா முடிவு செஞ்ச தேதியிலேயே ரிலீஸ் செய்யறவனு அதிகாரப்பூர்வமா அறிக்கை வெளியிட்டாங்க. அது ஏன்னா இயக்குனர் கங்கை மரன் தன் மேல வச்ச நம்பிக்கை தாங்க. அப்போதைய காலகட்டத்தில் கண்மூடித்தனமான ரசிகர்கள் ரஜினிக்கு இருந்தாலும் கரகாட்டக்காரன் படத்துக்கு அப்புறம் நடிகர் ராமராஜனுக்கு ரசிகர்கள் அதிகரிச்ச மாதிரி கங்கை மரனுக்கும் ரசிகர் பட்டாலும் குவிய தொடங்குச்சுன்னே சொல்லலாம். எண்ணிலடங்கா ரசிகர்களின் ஆதரவு கங்கை மரனுக்கு இருந்ததால சொன்ன தேதியிலேயே படத்தை வெளியிட்டு படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி கங்கை மரனுக்கும் படக்குழுவினருக்கும் மாபெரும் வெற்றி பெற்று தந்துச்சுங்க. படத்தோட கதாநாயகன் பிரபு தன்னோட வசீகர நடிப்பால மக்களை தன் வசம் ஈர்த்தார்னே சொல்லலாம். படத்துல இடம்பெற்ற சண்டை காட்சிகள், காதல் மொழிகள், காமெடி உட்பட எல்லாமே அசால்ட்டா அசத்திருப்பாரு. கங்கை மரன் படம்னா இசை இருக்கும், இசை இருந்தா அங்க நிச்சயம் நம்ம இசைஞானி இருப்பாரு. இந்த படத்தை இசையமைச்சது இசையமைப்பாளரான நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல வர என்னை ஒருவன் பாடல இளையராஜா எழுதியும் இருப்பாரு. இந்த பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களின் வரிகளையும் கங்கை மரன் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் 2 பாடல் இல்லைங்க, இளையராஜா எழுதிய பாடலை தவிர மொத்தம் 7 பாடல் இந்த ஒரு படத்துல எழுதி அசத்திருக்காரு. மொத்தம் 8 பாடல்கள் இந்த படத்துல இருக்கு. கூடலூர் குண்டுமல்லி, தெண்டல் காற்றே, பூத்து பூத்து குலுங்குதடி பூன்னு எல்லாமே ஹிட் சாங்ஸ் தாங்க. பஸ்ல போகும்போது ஜன்னலோர தெண்டல் காற்று நம்ம முகத்துல மட்டும் இல்லைங்க, தெண்டல் காற்று பாடல் மூலமா மனசு முழுக்க இருக்க வச்சிருப்பாரு இளையராஜா. ஸ்பெஷலா பூத்து பூத்து பாடல் மட்டும் சுத்த தன்யாசி ராகத்துல இசையமைச்சிருப்பாரு. படத்தோட டியூரேஷன் என்னமோ 2 மணி நேரம் 20 நிமிஷம் தாங்க. ஆனா படத்துல இடம்பெற்ற பாடல்கள் எடுக்கப்பட்ட நேரம் மட்டும் சுமார் 36 நிமிஷம். இளையராஜாவோட சேர்ந்து எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன், மலேசியா வாசுதேவன், KS சித்ரா, TS ராகவேந்திரான்னு இசை பற்றாலுமே இந்த படத்துல பாடியிருக்காங்க. கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம படமும் பாடலும் நகர்கிற நேரமே தெரியாம இயக்குனர் கங்கை மரன் சரியான இடங்கள்ல பொறுத்திருப்பாரு. படத்தோட கதாநாயகி கனகா கரகாட்டக்காரன்ல கங்கை மரன் மூலியமா அறிமுகமாகி அடுத்தடுத்து 2 படங்கள் பண்ணாலும் கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் மீண்டும் கங்கை மரனோடு சேர்ந்து கும்பக்கரை தங்கையா படம் நடிச்சதுக்கு அப்புறம் கனகாவுக்கு ஒரு பெரிய கம்பேக் படமா இந்த படம் அமைஞ்சிச்சு. திரைக்கதை இயக்கம் கங்கை மரன் செஞ்சிருந்தாலும் அவருக்கு சப்போர்ட்டா சங்கிலி முருகன் கதை மற்றும் ராஜவர்மன் வசனம் எழுதி படத்திற்கு வலு சேர்த்திருப்பாங்க. படத்தோட ஒளிப்பதிவாளரா சபாபதி பணியாற்றிருக்காரு. காட்சிகள்ல வண்ணமயமா எடுத்து ரசிகர்களுக்கும் பெரும் விருந்து படைச்சிட்டாருங்க. இந்த திரைப்படம் உருவாக காரணமாக இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர் கங்கை மரனுக்கும் இசைஞானி அவர்களுக்கும் படத்துல பணியாற்றிய அத்தனை பேர்களுக்கும் சினிபாட் சார்பாக ஒரு பிக் சல்யூட். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியை சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.